கரெக்டாக ஏப்ரல் 15th வந்து எங்கள் அண்ணியோட பிறந்தநாள். ஒரு மாதம் தள்ளி பிறந்திருந்தாங்கன்னா மணி நானும் ரொம்ப டிஸ்கஸ் பண்ணோம் என்ன கிஃப்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி நான் என் சார்பாக ஏதாவது ஒன்றாவது பண்ணி ஆகணும்னு சொல்லி ரொம்ப நேரம் யோசிச்சு உனி நான் இப்போ எடுத்தாலும் அடிப்பனே தெரியாதுண்ணா சத்தியமா. சர்ப்ரைஸ் சொன்னோம்ல ராஜேஷ் கிஃப்ட்டு, இதுதான் ராஜேஷோட கிஃப்ட்டு. வைக்கப்படுறீங்களா? என்ன வேணும்? பண்டம். என்ன பண்டலாம்? பாருங்க அப்பா ஓடில வராரு. நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம் ஆசிரமத்துலலாம் எந்த மாதிரி சாப்பாடு போடுவாங்க அப்படின்றதுலாம் பெருசாக எங்களுக்கு ஐடியா இல்லை. அப்படியே இந்த டேயோட ஸ்பெஷல் எங்கள் அண்ணி தான். ஸோ எங்கள் அண்ணியை பற்றி ஒரு 4 வார்த்தை சொல்லி தானே ஆகணும். உறவுகள் அனைவருக்கும் ராஜேஷ் மெக்லினின் அன்பான வணக்கங்கள். அடிக்கிற வெயிலுக்கு மைக் இல்லாமல் பேசுகிறதுனால ஃபேன்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ரூமில் உட்காந்து பேசுகிறோம். வெக்க தாங்க முடியாது, அதனால தான் மூஞ்சி கொடூரமாக இருக்குது, கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. நம்ம யூடியூப் சேனலில் விளாக் போட்டு ரொம்ப மந்த்ஸ் ஆச்சு போல், ரொம்ப நாள் ஆச்சு விளாக் போட்டு. சரி ஏதாவது ஒரு விளாக் நல்ல விளாகாக கொடுக்கணும்னு எதிர்பார்த்தே இருக்கும்போது இந்த விளாக் என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணியோட பிறந்தநாள். கரெக்டாக ஏப்ரல் 15th வந்து எங்கள் அண்ணியோட பிறந்தநாள். ஒரு மாதம் தள்ளி பிறந்திருந்தாங்கன்னா மே 15th பிறந்தா ஒரே செலவாக முடிஞ்சிருக்கும். இப்போ ஏப்ரல் 15th, அதுவும் கல்யாணம் முடிஞ்சு எங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எங்கள் அண்ணியோட முதல் பிறந்தநாள். இது எப்படியாவது ஸ்பெஷலாக கொண்டாடணுமே அப்படின்னு சொல்லி ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தேன். மணி நானும் ரொம்ப டிஸ்கஸ் பண்ணோம் என்ன கிஃப்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எதுவுமே பெருசாக ஐடியா வரல. மணி நிறைய பிளான் பண்ணியிருந்தான். சரி நான் என் சார்பாக ஏதாவது ஒன்றாவது பண்ணி ஆகணும்னு சொல்லி ரொம்ப நேரம் யோசிச்சு அதுக்கப்புறம் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக செலிப்ரேட் பண்ணியிருக்கிறோம். அது எப்படி பண்ணியிருக்கோன்றதை ஃபுல்லாக பார்த்துட்டு வாங்க. ஆமா ஐயோ உனி நான் இப்போ எடுத்தாலும் அடிப்பனே தெரியாதுண்ணா சத்தியமா. க்ளூ கொடுத்துட்டான் தூத்துக்குடின்னு சொல்லிட்டான், அதுக்கப்புறம் தெரியலையா. இது சர்ப்ரைஸ் சொன்னோம்ல ராஜேஷ் கிஃப்ட்டு, இதுதான் ராஜேஷோட கிஃப்ட்டு. எப்போ ஃபோன் பண்ணாலும் போனால் பீட்டர் கேட்டதை சொல்லுங்க அப்படி பாரு. பீட்டர்னு வைக்கப்படுறீங்களா? உங்களுக்கு ப்ரே பண்ணிக்கிறாங்களா? உங்களுக்கு கால் சரியாகட்டும்னு ப்ரே பண்ணிக்கிறாங்களா? உங்களுக்கு ஒரு இன்ஸ்டா ஐடி ஓப்பன் பண்ணி தர சொல்லுங்க.
நீங்க ஃபேமஸ் ஆயிருவீங்க. டான்ஸ் தான் ட்ரெண்ட் ஆயிடுச்சு. உங்க இதுக்கு நீங்களே ப்ரொமோஷன் பண்ணலாம். அப்புறம் ஏன்னா இப்போ உங்களுக்கு ட்ரஸ்ட்டுக்கு என்னெல்லாம் வேணும்னு கேளுங்க, தருவாங்க எல்லாம். உங்க ட்ரஸ்ட்டுக்கு என்ன வேணும்? வச்சிருக்கீங்க. நாளா? என்ன வேணும்? பண்டம், என்ன பட்டெல்லாம் வேணும்? சிப்ஸு, மிச்சரு, ஆனமுட்டு, வாம்படி, அல்வா, எல்லாம் வாங்கிடும். வேற என்னலாம் வேணும்? வேற கேப்டன் வரலையே. அடுத்த வாட்டி வரும்போது கூட்டிட்டு வரேன். கண்ணாடி அது எங்க வச்சிருக்கீங்க? பானை வச்சா பானை ஆ. கொஞ்சம் சல்லி பிடிக்கல. நல்லா இருக்கீங்களா? பாருங்க அப்போ ஓடில வராரு. ஓடில வராரு. அத்தான், எப்படி இருக்கீங்க? எங்க வந்துட்டு இருக்கீங்க? பார்த்துட்டு வாங்க. வாங்க அது கொண்டாடி பிறந்தாள். மீசை இருக்கு. கேப்டன் வரணும், கேப்டன் வரணும்னாரு. எதுக்குன்னு கேட்டா கேப்டன் வந்து அல்வா வருமா? இவர் தான் கேப்டன். தேங்காய் அல்வா. தேங்காய் அல்வாமா? தேங்காய் தேங்காய் இன்னைக்கு தான் சாப்பிட்ருக்கோன்னப்போ சாப்பாடு சூப்பராக இருந்துச்சுல்ல. நான் இவ்வளோ எதிர்பார்க்கல. எது ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சிக்கன் கிரேவி. பாப்பாவுக்கு எது பிடிச்சிருந்துச்சி? பாப்பாக்கு சாம்பார் இருந்துச்சு. அதனால தான் அதிகமாக சாப்பிட்டேன் நான். சாம்பார் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. சாம்பார் நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ நல்லா இருக்கும்னு. சூப்பராக இருந்துச்சு. இனிமேல் வரும்போதெல்லாம் சாப்பிட்டு போகணும். எப்படியோ வந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுண்ணே. நன்றி. ரொம்ப எங்களுக்கு தான் சந்தோஷம். ஆமாம். பர்த்டே கேர்ள் ஹாப்பியா? எஸ், டபுள் ட்ரிபிள் ஹாப்பி.
ஸோ செலிப்ரேஷன்லாம் எப்படி போச்சு அப்படின்றத பார்த்துருப்பீங்க. அண்ணி ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. ஏன்னா நான் இப்படி பண்ணோன்னு எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ஏதாவது சாரி இல்லைன்னா ஏதாவது நார்மலாக ஏதாவது கிஃப்ட் வாங்கி கொடுப்பாங்க, இல்லை கிஃப்ட்டே வாங்கி கொடுக்க மாட்டாங்க கூட நினச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது அவங்களுக்கு ரொம்ப ஒரு ஸ்பெஷலான மூமெண்ட்டாக இருக்கும்னு நம்புகிறேன். அங்கே போயிட்டு எல்லாருமே ரொம்ப மன நிறைவோடு வந்துட்டு இருந்தோம். அது மட்டும் இல்லாமல் அங்கே சாப்பாடு டேஸ்ட்டு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம் ஆசிரமத்துலலாம் எந்த மாதிரி சாப்பாடு போடுவாங்க அப்படின்றதுலாம் பெருசாக எங்களுக்கு ஐடியா இல்லை. ஆனால் எங்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் மணி சொன்னால் செம்ம டேஸ்ட்டாக பண்ணியிருந்தாங்க, ரொம்ப ஹைஜீனிக்காக பண்ணியிருந்தாங்க. எல்லாருக்குமே அதில் ரொம்பவே சந்தோஷமாக இருந்தோம். அப்படியே இந்த டேயோட ஸ்பெஷல் எங்கள் அண்ணி தான். ஸோ எங்கள் அண்ணியை பற்றி ஒரு 4 வார்த்தை சொல்லி தானே ஆகணும். அதனால் எப்பயுமே எங்கள் அண்ணி வந்து எனக்கு ரொம்பவே ஸ்பெஷல் தான். ஃபஸ்ட்டு வந்துட்டு மணியோட லைஃப்பில் என்ட்ரி ஆகி மணியோட லைஃப்பை சூப்பராக அழகாக மாற்றுறாங்க. அப்புறம் இப்போது அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், அடுத்து எங்கள் வீட்டுக்கு ஒரு சிங்கக்குட்டி இல்லைன்னா சிங்கப்பெண் ஏதோ ஒன்று வர போகிறாங்க. அந்த விதத்தில் இப்போ எங்கள் வீட்டையும் ரொம்ப ஹாப்பியாக பார்த்துக்கிறாங்க. ஸோ எப்பயுமே எங்கள் அண்ணி வந்து எங்கள் ஃபேமிலிக்கே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். இந்த பிறந்தநாள் மட்டும் இல்லாமல் இன்னும் வரப்போகிற எல்லா பிறந்தநாள்லையும் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. நாங்களும் அவங்க கூட ஹாப்பியாக இருப்போம். சில பேருக்கு விஷ் பண்ண முடியாமல் இருந்திருப்பீங்க, நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருப்பீங்க, ஸ்டோரி வச்சுருப்பீங்க, பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை. விஷ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கில் விஷ் பண்ணிடுங்க. அடுத்தடுத்து இனிமேலாவது ஒழுங்காக ஸ்பெஷலாக சூப்பராக விளாக்ஸ் நிறைய கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக கொடுப்போம். அடுத்த விளாகில் உங்களை சந்திக்கிற வரை உங்களிடம் இந்த விட வருவது உங்கள் ராஜேஷ் மயிலினி. பாய்.